ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்து அரிசி மாவுலாம் தேவையில்லை, அரிசி இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். அதை வாங்க எப்படி ஈஸியான முறையில பண்ணலான்னு பார்க்கலாம். மோதகம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு காட்டன் துணியில ஃபேன் கடியிலே காய வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் காய வச்சாலே போதும். லைட்டா ஈரப்பதம் இருக்கணும். அதே டம்ளர்ல எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் தேங்காய் துருவல், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாங்க. இங்கே பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் அரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கொரப்பா ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரிசியை ரவை மாதிரி இது மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்சி ஜார்லேயே பாசிப்பருப்பையும் கொஞ்சம் கொரப்பா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இதையும் ரவை மாதிரியே கொஞ்சம் குருணையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. அரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு இது ரெண்டையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய்யில் வறுத்துட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் அந்த வாசனை. ஆல்ரெடி பாசிப்பருப்பை வந்து வறுத்தாச்சு, லைட்டாக வறுத்தாலே போதுங்க. பாருங்க, லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பேனில் வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துடலாம். வெல்லம் இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட் வெல்லம் மட்டும் கரைஞ்சாலே போதும். பாருங்க, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். ஏன்னாக்கா அந்த வெள்ளத்தில் வந்து தூசி மண் ஏதாவது இருக்கும், அதனால் வடிகட்டிடுவோம். இப்போ ஒரு பேனில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேயே அளந்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி. தண்ணி கொதிக்குதுங்க. அரிசியும் பாசிப்பருப்பையும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டிக்கோங்க. கட்டி எது விழுந்தால் கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வந்து கட்டிலாம் உடஞ்சிக்கும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொட்டினாலே கட்டி எதுவும் விழாதுங்க. வெள்ளைப்பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரும். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டி ஆகணும். இந்த பாசிப்பயிறு வந்து வறுத்துட்டு போட்டிருக்கோம், அந்த வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஏலக்காய் சேர்த்துடலாம். இது மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டுங்க. செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலே செஞ்சிடலாம். சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி கெட்டி ஆகணும். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்க, கை பொறுக்கிற சூட்டுக்கு சூடு ஆறி இருக்கு. இப்போ இதில் வந்துட்டு மோதகம் சேஃபில் பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்குவோம். இது போல் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இதுலேயும் இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு எடுத்து இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. மோதகம் செய்கிறதுக்கு அச்சுலாம் தேவையில்லைங்க, இது மாதிரி கையிலேயே செய்யலாம். சேஃப் சூப்பராக வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உள்ளாங்கையில் வச்சு பிள்ளையார் மாதிரி இது மாதிரி பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக சேஃப் வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இதே போல் எல்லாமே பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் போல் மாவு எடுத்து சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது பிகினர்ஸ்க்குலாம் செய்ய தெரியாது, அவங்களாம் சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க ரொம்பவே சூப்பராக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா காஞ்சிருச்சுங்க. இது மாதிரி இட்லி தட்டில் ஒரு துணி போட்டுடலாம். போட்டு மோதகத்தை இது மாதிரி எடுத்து வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவு இருந்தாலே போதுங்க. 25லேருந்து 30 வரும். சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க இது போல் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லாவே வெந்திருக்கு மோதகம் சூப்பராக. 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சாலே போதுங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. கொழுக்கட்டை வெந்தது வாசனையாக இருக்குது. அந்த பாசிப்பயிறு தேங்காய்லாம் சேர்த்ததுனால. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.